வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பொதுஜனத்துக்கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் பேர் ஒரு 2 பேர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் கேட்டிங்கன்னா டாடா பிர்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே கேள்வி இப்போ கேட்டிங்கன்னா அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க, மாறா அம்பானி அதானி தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த டாடா பிர்லாவினுடைய சொத்து மதிப்பை விடவும் அவங்கள ஓவர்டேக் பண்ணி இவங்க 2 பேரும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கௌதம் அதானி இவர் இப்போ இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு அவருடைய சொத்து மதிப்பு 2 வருஷத்தில் பல மடங்கு உயர்ந்துருச்சு அப்படின்ற சர்ச்சை அவரை பற்றி எப்போவுமே இப்போது சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த சர்ச்சைகள் ஒரு புறம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் அடிப்படையில் தொழிலதிபர் அப்படின்னு சொன்னாலுமே கூட அதிகார மட்டத்திலும் அரசியல் மட்டத்திலும் அவர் ஒரு எப்போவுமே பேசுபொருளான ஒரு மையப்பொருளாகவே இருக்கிறார். இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிரா தேர்தலில் கூட இவர் அதானி பற்றி தான் அந்த பிரச்சார கூட்டங்களை பேசுபொருளாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவருடைய ஆதிக்கம் அரசியல் மட்டத்திலும் அதிகார மட்டத்திலும் இருக்குது. தன்னுடைய காரியங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை சாதிச்சுக்கிறாரு. அதனால தான் இவருடைய சொத்து மதிப்பு இந்த அளவுக்கு உயர்ந்துச்சு அப்படின்னு ஒரு சர்ச்சை அவர் மேலே எப்பவுமே உண்டு. இதனுடைய லெவல் எப்படி நீங்கள் பார்க்கலான்னாக்க, இப்போ அதானியினுடைய சொத்து மதிப்பு அப்படின்றது ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா, உலக பணக்காரர்கள் வரிசையில் கௌதம் அதானி 22வது இடத்துல இருக்கிறாரு. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா பார்த்துக்குங்க. அப்போது இது இந்த அளவுக்கு திடீர் உயர்வுக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு காரணம் இப்போ இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தை அவர் பயன்படுத்தி அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறார் அப்படின்னு சர்ச்சை அவர் மேலே இருக்குது. இந்த சர்ச்சை ஒரு புறம் இருக்க, புதுசாக இன்னொரு சர்ச்சை இப்போ அவர் மேலே வந்திருக்குது. அது என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தார் அப்படின்ற காரணத்துக்காக தொடரப்பட்ட ஒரு வழக்கில் அமெரிக்க நீதிமன்றம் இவர் அதானியை கைது பண்ண சொல்லி பிடிவாரன் பிறப்பிச்சிருக்கு. இந்த விவகாரம் இந்தியாவில் இப்போ புயலை கிளப்பியிருக்குது. இப்போ நமக்கு தோணலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எப்படி பிடிவாரம் பிறப்பிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனுடைய கேள்வியினுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, ஏன் இதில் அதானி கைது செய்ய சொல்லி அந்த அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, பிடிவாரன் பிறப்பிச்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு தேவையான அந்த மின்சாரத்தை அவங்களுடைய நுகர்வோர்களுக்கு அவங்க மாநில மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்குறதுக்காக ஒவ்வொரு மாநிலமும் தனியாகவே உற்பத்தி செய்வாங்க. அப்படி உற்பத்தி செய்ய முடியாத பட்சத்தில் அவங்க பற்றாக்குறை இருக்கிறப்ப அவங்க வெளியிலிருந்து தனியார்கிட்ட வாங்குவாங்க. இன்னொரு ப்ராசஸ் அவங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொள்முதல் பண்ணுவாங்க. கொள்முதல் பண்ணி அவங்களுடைய நுகர்வோர்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்காக ஒவ்வொரு மாநில அரசுக்கு கீழேயும் மின் விநியோக நிறுவனங்கள், அதாவது டிஸ்காம் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நிறுவனம் இந்த மாதிரி செயல்படும். இந்த நிறுவனங்கள் இந்த மாதிரி வெளியில் கொள்முதல் பண்ணுறதோ இல்லை மத்திய அரசாங்கத்திட்ட கொள்முதல் பண்ணுறதோ பண்ணி நுகர்வோருக்கு கொடுப்பாங்க. இது ஒரு ப்ராசஸ். இது மாதிரி ஏதாவது தேவைப்படக்கூடிய மாநிலங்கள் பற்றாக்குறையினால் மின்சாரம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாக்கா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணுன்னாக்க, அவங்க பிற மாநிலங்கள் சர்ப்ளஸாக வச்சுருப்பாங்க இல்லையா? சில மாநிலங்கள் எக்ஸஸாக உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸஸாக உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள் இருந்து எக்ஸஸாக இருக்கிற மின்சாரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதை இவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவும் இல்லாமல் இது அப்படியும் பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்களும் மத்திய அரசாங்கமும் ப்ரைவேட்டிருந்து வாங்கி கொள்முதல் பண்ணி அதை தேவைப்பட மாநிலங்கள் கேட்கக்கூடிய மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இதுக்காக இந்த மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நவரத்னா நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. அதில் 9 நிறுவனங்கள் நவரத்னா நிறுவனம்னு சொல்லிட்டு 9 வரும். அதில் ஒன்று தான் சோலார் பவர் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது இந்திய அரசு நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மின்சாரத்தை வாங்கி கொள்முதல் பண்ணிக்கும். அதே போல் பிற எக்ஸஸாக உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள்கிட்ட அந்த மின்சாரத்தை வாங்கி வச்சுக்கும் தேவைப்படுறவங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக. அப்படி இந்த மத்திய அரசாங்கத்துடைய இந்த நிறுவனம் அதானி கிரீன் பவர் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனத்தோட அதானியினுடைய நிறுவனத்துக்கு கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்னென்னாக்க, அதானி நிறுவனம் உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய மின்சக்தியை மத்திய அரசாங்கம் வாங்கிக்கும் அப்படின்றது அந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் போட்டதன் மூலிமா என்ன ஆகுதுனாக்க,
இந்த அதானியினுடைய நிறுவனத்தினுடைய அந்த க்ரீன் பவர் எனர்ஜினுடைய பங்குகள் வந்து பயங்கரமாக உயரும். ஏன்னா அரசாங்கத்துக்கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அந்த கம்பெனி வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்றத நம்பி முதலீட்டாளர்கள் வந்து அந்த அதானியுடைய நிறுவனத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணதில் வந்து இந்திய முதலீட்டாளர்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டை சேர்ந்த பல முதலீட்டாளர்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, பிரச்சனை என்னென்னா இந்த மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அதானி நிறுவனம் விற்பனை செஞ்ச அந்த சோலார் எனர்ஜியை வாங்கிறதுக்கு நுகர்வோர்கள் தயாராக இல்லை. அதாவது மாநில அரசாங்கங்கள் தயாராக இல்லை. அதாவது மாநில அரசாங்கத்துடைய நிறுவனமான அந்த டிஸ்காம் நிறுவனங்கள் வாங்கிறதுக்கு முன் வரல. இதுக்கு காரணம் வந்து அந்தந்த மாநிலங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த மின்சாரத்தை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க, அல்லது வெளியிலிருந்து அவங்களே ஒப்பந்தம் போட்டு வேறு தனியார்கிட்ட வாங்கிட்டாங்க, அல்லது அவங்களுக்கு வந்து தேவைப்படலை. இதில் ஏதோ ஒரு காரணம், அதனால் வந்து இவங்க வாங்கலை. இப்போது இந்த அதானி நிறுவனம் மத்திய அரசாங்கத்தில் உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்ச அந்த சூரிய மின்சக்தியை வந்து விற்காததுனால இது விற்கிறதுக்கு வந்து இவங்க ஒரு குறுக்கு வழியை கையாளுறாங்க. அதானி நிறுவனம் என்ன பண்ணுறாங்கனாக்க, அந்தந்த மாநில அரசாங்கங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்காம் நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை வந்து இவங்க நேரடியாக அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனத்துக்கு கூட இவங்க வந்து ஒப்பந்தம் போட சொல்லி அந்த அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க. அப்படி அவங்க லஞ்சமாக கொடுத்த தொகை எவ்வளோனா 2029 கோடி. இந்த பணம் வந்து எந்தெந்த மாநில அரசாங்க அதிகாரிகள் கொடுத்துருக்காங்கனாக்கா, தமிழ்நாடு, ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் இந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த டிஸ்காம் நிறுவன அதிகாரிகளுக்கு வந்து இந்த லஞ்சமாக கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஒப்பந்தம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த அதானி நிறுவனம் என்ன பண்ணுது, இந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை கூட போட்ட இந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வங்கிகள்கிட்ட வந்து பல கோடி ரூபாய் வந்து கடனாக வாங்குறாங்க. இப்போது இந்த விவகாரம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. எக்ஸ்போஸ் ஆன உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வந்து வக்கீல் என்ன பண்ணுறாங்கனாக்க, அதானி நிறுவனத்து மேலே வழக்கு போடுறாங்க. அதாவது இந்திய அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சமாக பணத்தை கொடுத்து ஒரு போகாத வந்து ஒரு உப்மா கம்பெனிக்கு இதை வந்து மறைச்சி இந்த அமெரிக்க முதலீட்டாளர்கள்கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணது மட்டும் இல்லாமல் அமெரிக்க வங்கிகள்கிட்ட இருந்து இவங்க வந்து கடனாக வந்து வாங்கியிருக்கிறாங்க பல கோடி ரூபாய், இது சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் என்னுடைய குற்றப்பத்திரிகையில் தான் இவ்வளோ தகவல்களும் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அந்த அமெரிக்க முதலீட்டாளர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்க, அது வெளிநாடாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வழக்கை அமெரிக்காவிலேயே அவங்க விசாரிக்கலாம் அப்படின்னு அவங்க சட்டம் சொல்லுது. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் அதானி, அவருடைய மருமகன் சாகர் அதானி உட்பட 7 பேர் மேலே இந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த நியூயார்க் நீதிமன்றம் கௌதம் அதானியை கைது பண்ண சொல்லி பிடிவாரன் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தான் இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்குது. இது இன்னொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. என்னென்னா, இந்திய பங்கு சந்தைகளில் இன்றைக்கி அதானியினுடைய நிறுவன பங்குகள் வந்து 2 லட்சம் கோடி வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்குது. இப்போ அந்த முதலீட்டாளர்கள்லாம் வந்து அழுகுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த அதானிக்கு வந்து பிறப்பிச்ச இந்த கைது வாரண்ட்ன்றது வந்து இந்திய பங்கு சந்தைகள் எதிரொலித்து இன்றைக்கி 2 லட்சம் கோடி அதானி நிறுவனங்கள் இழந்திருக்குது. அதாவது முதலீட்டாளர்கள் இழந்திருக்கிறாங்க. அதானி நிறுவனம் இந்த மாதிரியான வந்து அந்த பேக்டோர் வழியாக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இன்றைக்கி இல்லை, ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தது. இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து ரிலீஸ் ஆனப்பவும் அதானியுடைய நிறுவன பங்குகள் வந்து 2.5 லட்சம் கோடி வந்து இழப்பை சந்திச்சது. அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து இந்த அதானி நிறுவனம் வந்து வெளிநாடுகள் வந்து போலியாக கம்பெனி உருவாக்கி அதன் மூலிமா பரிவர்த்தனை செய்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸ்போஸ் பண்ண அதே காலகட்டத்தில் தான் இந்த லஞ்சம் கொடுக்க இந்த ப்ராசஸும் நடந்திருக்குது அப்படின்றது இதில் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, இதை எது சரி எது தப்பு நியாயமாக பார்த்தா இதில் வந்து அதானி நிறுவனம் நடந்துக்கிட்ட அந்த முறைன்றது வந்து சட்ட ரீதியாக மட்டும் இல்லை, அது தர்க்க ரீதியாகவும் வந்து தவறான வந்து முன்னுதாரணம் அது ஏற்படுத்துது. இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.